அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, 2024 ஆண்டில் இந்திய சிறை புள்ளி விவரம் என்ற அடிப்படையில் தேசிய குற்ற ஆப்பகம் அது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அதில் விசாரணை கைதிகளாக தீர்ப்பை வழங்கல்ல, விசாரணை கைதிகளாக 72% இருக்கின்றார்கள். அடுத்தது இவர்களில் பட்டியல் ஜாதியினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மக்கள் 67%. அடுத்து சிறுபான்மையினர் சமுதாயம் 26% இருக்கின்றார்கள். கைதிகளில் உள்ள கிடக்கக்கூடிய அந்த மக்களை வயதை எடுத்துக்கொண்டால் 18 இருந்து 50 வயது வரைக்கும் 86%. பாதிக்கு மேல் 30 வயதுக்கு மேல் உள்ளவர்கள், சம்பாதிக்க வேண்டிய வயசு, உழைக்க வேண்டிய வயசு, தனக்கும் உழைத்து குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய வயசில் உள்ளவர்கள் முடக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை கைதிகளாக கிடக்கக்கூடியவர்கள் 30,000 பேர்கள். அதாவது சட்ட உதவி கிடையாது, காசு கிடையாது, இதனால சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அடுத்து 5 ஆண்டுகளுக்கு மேலே கிடக்கக்கூடியவர்கள் 9,000 பேர்கள். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சிறையினுடைய கொள்ளளவு எவ்வளவு தெரியுமா? 4,53,000 பேர்கள் தான். ஆனால் அடைக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 5,11,000க்கு மேற்பட்டு கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய பணியாளர்கள் 1,00,000 பேர். ஆனால் இருக்கக்கூடிய பணியாளர்கள் 63,000 பேர்கள். இது பொதுவான ஒரு பார்வை. சமுதாயத்தில் உள்ள விவகாரத்தை என்று எடுத்து பார்க்கின்ற பொழுது உமர் காலித், ஷர்ஜில், இந்த 2 சகோதரர்களும் 2020 அடைக்கப்பட்டிருக்கிறாங்க சிறைச்சாலையில். 6 வருடம் ஆகிவிட்டது. 6 வருடம் ஆகிவிட்டது. நஜீப் என்ற ஒருவர் கேரளாவில் கொலை குற்றம் என்ற அடிப்படையில் கைதியாக என்ஐஏ மூலமாக கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகின்றார். அவருக்கு எந்த விதமான, அதாவது ஊப்பாவில் அடைக்கிறான், அடைச்சிட்டா விசாரணை கைதியாகவே வைத்திருக்கின்றார். அப்போ கேரளா உயர் நீதிமன்றம் இது அரசியல் சாசன பிரிவு 21வது அந்த அடிப்படை உரிமை வழங்கக்கூடிய அந்த பிரிவுக்கு இது எதிரானது என்று சொல்லி ரத்து செய்கின்றது. இதை எதிர்த்து மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்கின்றது. உச்ச நீதிமன்றமும் 2021 கேரளா உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியானதுதான் என்று தீர்ப்பளிக்கிறான். அந்த நஜீபு என்ற அந்த விடுதலை செய்யப்பட்டவருடைய அந்த வழக்கை முன்மாதிரியாக வைத்து இந்த உமர் காலிதுக்கும் ஷர்ஜீலுக்கும் இதுவரைக்கும் விடுதலை கிடையாது. நீதிமன்றத்திலே 2 பார்வை, இரட்டை பார்வை. என்ன கொடுமை! சூரியகாந்த் உச்ச நீதிமன்றம் இப்ப ஸ்வீடனில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இதுவெல்லாம் அடிப்படை உரிமையை மறுக்கக்கூடியது என்று பேசுகின்றார். பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் விடுதலை செய்யவில்லை. காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம் என்பதுதான். அப்ப முஸ்லிம் என்று சொன்னால் அவர்களுக்கு தனி பார்வை. அசாத்தின் ஓய்சி சொன்னார்ல, ராமஜென்ம பூமியில மாதிரியான ஒரு விவகாரத்தில் முஸ்லிம்கள் ஈடுபட்டிருந்தால் இந்நேரம் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அவர்களுடைய வீடுகள் புல்டோசர் வச்சு அடிச்சு நொறுக்கப்படும். அங்க அவர்களுடைய ஜாதிகள் இருக்கின்றார்கள். அதனால் அதற்கு ஒரு நீதி, முஸ்லிம் என்றால் ஒரு நீதி. இதற்கெல்லாம் காரணம் கொள்கையை தான் பார்க்கின்றார்கள். ஆனால் இந்த சமுதாயம் கொள்கை அடிப்படையில் உறுதியாக நின்றால், முஹர்ரம் மாதத்தில் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றார்களோ, வென்றார்களோ, கடல் பிளந்து அவர்களும் அவருடைய சமுதாயமும் காக்கப்பட்டார்களோ, அத மாதிரி இந்த இஸ்லாமிய சமுதாயம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்ட கொள்கை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்ட கொள்கை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட அந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டிருந்தால்தான் வெற்றி கிடைக்குமே தவிர, கபர் வணக்கத்தை நாம் கடைபிடித்தால், போர்வையை போர்த்தினால் நமக்கு விமோசனமும் கிடைக்காது, விடுதலையும் கிடைக்காது. அல்லாஹ் நம்மை அந்த தீமையிலிருந்து காப்பாற்றுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.